அடுத்து பார்க்கலாம், எகிப்து தேசத்துல 10 வாதைகள் நிகழ்ந்ததை நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த 10 வாதைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நைல் நதி ரத்தமாக மாறியது, இரண்டாவது தேசம் முழுவதும் தவளைகள் வந்து மூடிக்கொண்டது, மூன்றாவது பேன்கள் வந்து மூடிக்கொண்டது, நான்காவது வண்டுகள் வந்து மூடிக்கொண்டது, ஐந்தாவது முதலாக கொள்ளை நோய் எகிப்துல ஏற்பட்டது, ஆறாவது எரிபந்தமான கொப்பளங்கள் ஏற்பட்டது, ஏழாவது கல்மலைகளும் அக்னியாரும் எகிப்து தேசத்துல ஓடினதை பார்க்கலாம், எட்டாவது வெட்டுக்கிளிகள் வந்து சூழ்ந்து கொண்டது, ஒன்பதாவது தேசத்தை 3 நாட்கள் காரிருள் மூடியது, 10வது தலைச்சன் பிள்ளை சங்காரம் நிகழ்ந்ததை நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கலாம் 10 விதமான கட்டளைகள். இப்ப என்னென்ன 10 கட்டளைகள் முக்கியமானது நம்ம இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இதுல என்னென்ன அப்படின்னா, முதலாவது என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம், முதலாவது கட்டளை. இரண்டாவது கட்டளை என்ன? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அதற்கு கீழே தண்ணீரிலும் ஒரு சொரூபத்தையாகவும் விக்கிரகத்தையாவது நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கு. மூணாவது, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நான்காவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஐந்தாவது, உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்காக தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆறாவது, கொலை செய்யாதிருப்பாயாக. ஏழாவது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. எட்டாவது, களவு செய்யாதிருப்பாயாக. ஒன்பதாவது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10வது, பிறனுக்குள்ள யாதையும் இச்சியாதிருப்பாயாக. இப்படியாக இந்த 10ங்கிறது முழுமை. எகிப்து தேசத்தை அழிப்பதற்காக 10 வாதைகள், இஸ்ரவேலரை உருவாக்குவதற்காக 10 கட்டளைகள் தேவன் கொடுக்கிறது நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரே நாள் தான் பாவ நிவர்த்தி நாள். அது எப்போ வரும், என்னைக்கு வரும் அப்படின்னா, இஸ்ரவேலுடைய அந்த நாட்காட்டின் பிரகாரம் 7வது மாதம் திஸ்ரி மாதம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி நாள். இது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது தன்னுடைய அரண்மனையை காக்க 10 மறுமனையாட்டிகளை காவல் வைத்துட்டு போவான். அந்த 10 மறுமனையாட்டிகளோடும் சரிங்களா, சூரிய வெளிச்சத்திலே கூடாரம் போட்டு சூரிய வெளிச்சத்திலே 10 மறுமனையாட்டிகளோடும் தாவீதின் மகனான இந்த அப்சலோம் பிரவேசிப்பான். அது பெரிய ஒரு அருவருப்பான காரியமாக காணப்பட்டது. அப்ப இந்த போரின் போது அப்சலோமுக்கு நிறைய முடி இருக்கிறதுனால அவன் ஒவ்வொரு கழுதையில வேகமாக போகும்போது கருவாளி மரத்துல சிக்கிக்கொள்வான். அப்ப சிக்கிக்கொள்ளும் பொழுது ஒருவருடைய படை வீரன் பாருங்க, இந்த மாதிரி அப்சலோம் தொங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அவனை நீ குத்தி கொண்டிருந்தான் அவனுக்கு 10 வெள்ளிக்காசை கொடுப்பனே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல கொல்ல மாட்டேன்னு சொல்லுவான். அப்புறம் சேவகர் மூலியமாக 10 சேவகர் மூலியமாக அப்சலோமை அடித்தே கொள்வாங்க. எப்படி 10னா இதுல ஒரு கணக்கு இருக்குது. அவன் 10 மறுமனையாட்டிகளோடு பிரவேசித்ததுனால 10 பேர் அவனை அடித்தே கொன்றார்கள்.